அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன புகழ் தமிழ்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறது தெரியுங்களா? ஒரு அருமையான ஒரு குட்டி கதை. அந்த கதையை கேட்ட பிறகு நீங்க கண்டிப்பா எப்படி இருக்குங்கிறத சொல்லணும், உங்களுடைய விருப்பத்தையும் தெரிவிக்கணும். புரியுதுங்களா? சரி. ஒரு பெரிய மலைப்பகுதி, கொடைக்கானல் ஊட்டி மாதிரி பெரிய மலைப்பகுதி. அந்த பெரிய மலையில ஒரு பெரிய அழகான சொகுசு பேருந்து ஒன்று போயிட்டே இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு? இந்த மலைப்பாம்பு வளைஞ்சு வளைஞ்சு போகும் பாருங்களேன், அதே மாதிரி அந்த பேருந்து வளைஞ்சு வளைஞ்சு நெளிஞ்சு நெளிஞ்சு போயிட்டே இருக்கு. அப்போ அதில் மக்கள்லாம் அந்த அந்த இயற்கை காட்சியெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ ரசிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிட்டுருக்குற அந்த நேரத்தை திடீர்னு பார்த்தா பேருந்து நின்றுடுது. என்னன்னு பார்த்தாக்கா ஒரு இடத்துல நிப்பாட்டி ஒரு கணவன் மனைவி 2 பேரும் இறங்குறாங்க கீழே. கீழே அவங்க இறங்குனதையும் அங்கே பார்த்தா ஒரு பக்கம் குயில் கத்துது, இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா கிளி பாடுது, அப்புறம் பார்த்தாக்கா குரங்குகள் என்ன பண்ணுது, இதுக்கும் இதுக்கும் இந்த பக்கம் தாவி தாவி மரத்துக்கு மரம் தாவி கிரீச் கிரீச்சுன்னு குரங்குகள் கத்திட்டு இருக்கு. ஒரு பக்கம் மானு துள்ளி ஓடிக்கிட்டு இருக்கு. மயில் ஒரு பக்கம் தோகை விரித்து ஆடிக்கிட்டு இருக்கு. இவ்வளோ ஒரு ரம்யமான அழகான காட்சி அந்த மலையில் இருக்குது. ஆனால் அந்த அழகான ரம்யமான காட்சி எதையுமே இவங்க 2 பேரும் ரசிக்காமல் ஒரு மாதிரி இவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு சோகம் தாண்டவம் ஆடுது. என்னன்னு தெரில, 2 பேரும் ஒரு கண்ணில் பார்த்தா அவ்வளோ குளமாக தண்ணி நிற்கிற அளவுக்கு இருக்குது. 2 பேரும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு அந்த இறங்கின இடத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க, எதையுமே ரசிக்காமல் மேலே மலை மேலே ஏறுறாங்க. பாறையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டே ஏறுறாங்க. ஏறும் பொழுதே ஒருத்தர் அந்த கை நடுங்குது உங்களுக்கு. அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பயப்படுறாங்க. மலை மேலே ஏறிட்டு போய் மேலே ஏறிட்டாங்க. ஏறிட்டு கீழே பாதாளத்தை பார்க்குறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நடுக்கம் தெரியுது. ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிறாங்க அப்படியே இருக்கிட்டு. இந்த இந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த புன்னகை மன்னரில் கமலஹாசனும் ரேகாவும் வருவாங்க பாருங்கள், அந்த காட்சி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்போ அவங்க மேலே நின்றுட்டு கீழே பாதாளத்தை பார்த்துட்டு இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் திடீர்னு பார்த்தா பெரிய சவுண்டு ஒன்று, இறைச்சல், அப்படி ஒரு பெரிய சவுண்டு. என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி கீழே அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. கீழே திரும்பி பார்த்தாக்க இவங்க வந்தாங்களே ஒரு பெரிய பேருந்து, அந்த பேருந்து மேலே இருந்து ஒரு பெரிய பாறை ஒன்று உருண்டு வந்து அந்த பாறை பஸ்ஸு மேலே விழுந்துருச்சு, அந்த பேருந்து மேலே விழுந்துருச்சு. அந்த பேருந்து அப்படியே புரண்டு விழுந்து நசுங்கி அதில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட ஒருத்தர் கூட உயிரோடு இல்லை. எல்லாரும் இறந்துட்டாங்க. இந்த பேருந்து கவுந்து அது நசுங்கி கிடக்கு. எல்லாரும் இறந்துட்டாங்க. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு அப்படியே மனசே ஆகலை. உடனே இவங்க ஒருத்தர் பார்த்துட்டு இவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, இந்த கணவன் வந்து மனைவிட்ட சொல்கிறாங்க, நாம் அந்த பஸ்ஸுலேருந்து இறங்கியிருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க கொஞ்சம் யோசிங்களேன். யோசிச்சிட்டிங்களா? என்ன நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கீங்க? அது 100க்கு 100 சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். அவர் சொல்கிறாரு நம்ம இதிலேருந்து இறங்கியிருக்கக்கூடாது அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லி இந்த மனைவி சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இவங்க 2 பேரும் பஸ்ஸை நிப்பாட்டிட்டு அங்கேருந்து இறங்காமல் இருந்திருந்தால் அந்த பாறை விழுந்த நேரம் பஸ்ஸு அந்த இடத்த விட்டு தாண்டி போயிருக்கலாம் இல்லைங்களா? அப்போ பஸ்ஸில் இருக்க எல்லாரும் உழைச்சிருப்பாங்க இல்லைங்களா? அதை தான் இவங்க சொல்கிறாங்க. ஆக உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை பயணத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி பஸ்ஸில் போன அத்தனை பேரும் இறந்து போயிட்டாங்க. ஆனால் சாகணும்னு வந்த இவங்க 2 பேரும் உயிரோடு இருக்கிறாங்க. இதுதாங்க வாழ்க்கை. எந்த முடிவும் நம்ம கையில் இல்லை இல்லைங்களா? வாழணும்னு நினச்சவங்க எல்லாம் செத்துட்டாங்க. சாகணும்னு நினச்சி வந்தவங்க இப்போ உயிரோடு இருக்காங்க. எல்லாம் அவன் கையில். அதனால் எப்போவுமே எதிர்மறையாக நினைக்காதீங்க. நேர்மறையான எண்ணங்களோட நம்ம வாழ்க்கை வாழணும். நம்ம எப்போவுமே நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். புரியுதுங்களா இப்போ என்னென்னு? நன்றி, வணக்கம்.